மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது எதுக்கான வீடியோனா, ரீசெண்டாக நம்ம ஆர்பிஐ ரிப்போர்ட் சீரீஸில் கோல்டு அண்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் அண்டு ஜுவல்லரிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக ஒரு நியூ கைட்லைன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்னென்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன, ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது மக்களே, கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் தருவாங்க அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலேட்ரலே இல்லாமல் லோன் தருவாங்க. 2 lakhs வரைக்கும் கொலேட்ரல் இல்லாமல் லோன் தருவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கீம் வந்து இருக்குது. அது முன்னாடி 1.6 லேக்காக இருந்தது. 1.6 லேக்காக இருந்தது. அப்புறம் 2 லேக்காக ரிவைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த விஷயம் இருக்குது. இப்போது ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, சில கஸ்டமர்ஸ், இப்போ நான் போகிறேன் பேங்க்குக்கு போயிட்டு எனக்கு அக்ரிகல்ச்சர் விஷயமான ஒரு லோன் வேணும். நான் போய் ஆனால் ஆக்சுவலாக என்னோடய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் தான். அப்படின்னா நான் என் கோல்டை வச்சு நான் லோன் கேட்குறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கோல்டு வைக்க வேணாம், நீங்கள் கோல்டு வைக்க தேவையில்ல, உங்களுக்கு கோல்டு இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு வந்து கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் இருக்குது, அது வழியாகவே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அந்த அப்டேட் தான் இது. சிம்பிள் தான். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ கைட்லைன்ஸ், நியூ டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலண்டரியாக இப்போ நான் போயிட்டு வந்து எனக்கு லோன் வேணும்னு என்கிட்ட இருக்கிற கோல்டை ப்ளட்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? நானே வாலண்டியராக ப்ளட்ஜ் பண்ணுறேன். ஆனால் என்னோட லிமிட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 லேக்கு கம்மியாக இருக்குது. 2 லேக்கு கம்மியாக தான் லோன் வாங்குறேன். மேக்ஸிமம் 2 லேக்ஸ் கம்மியாக தான் லோன்றப்போ நீங்கள் அந்த ப்ளட்ஜ் பண்ணவே தேவையில்லை, கோல்டு வைக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு கொலேட்ரல் ஃப்ரீ லோன் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் வந்து லிமிட் 2 லேக் இருக்குது. அதிலே நீங்கள் அவைல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பேங்க்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? கொலேட்ரல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் ஸ்மால் எம்எஸ்எம்இக்கு கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் கோல்டு இல்லாமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான். யார் யாருக்கெல்லாம் இந்த நாம்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், ஆர்பிஐயோட செகண்ட் ஷெட்யூல் கீழே வரவங்க, ஆர்பிஐ ஆக்ட் 1934 அதில் செகண்ட் ஷெட்யூல் கீழே வரவங்க. அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இவங்களுக்கு எல்லாருமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த நியூஸ் என்னென்னா சிம்பிள். அதாவது எனி அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகட்டும் ஒரு எம்எஸ்எம்இ அவங்க வந்து கோல்டை ப்ளட்ஜ் பண்ணி லோன் கேட்குறாங்க அப்படின்னா, ஆனால் அவங்க கேட்குற லோன் அமௌண்ட் வந்து கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட்டில் தான் இருக்குது அப்படின்னா அந்த கோல்டு தேவையில்லை, கோல்டு இல்லாமல் உங்களுக்கு அந்த லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள். ஓகேவா? இதனால் என்னென்னா, இப்போது சில பேர் வந்து கோல்டை போயிட்டு நம்ம இங்கே எப்படி சொல்கிறது, சிட் ஃபண்ட் கம்பெனிலாம் ப்ளட்ஜ் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த விஷயம்லாம் இனிமேல் ரிமூவ் ஆகும். ஏன்னா பேங்க்கே வந்து கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் இருக்குல்ல, இதை வச்சு அவைல் பண்ணிங்கன்ட்டு இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எம்எஸ்எம்இக்கு வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஓகே, எம்எஸ்சிக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது மக்களே. அந்த ஸ்கீமில் கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் பார்த்தீங்கன்னா 10 லேக் வரைக்கும் கொலேட்ரல் இல்லாமல் நீங்கள் லோன். கொலேட்ரல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் லோன் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அசட்டோ இல்லை அதுக்கு மேலே வேல்யூ இருக்கிற அசட்டோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15 லேக் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 15 லேக் ஈக்குவலான ஒரு அசட்டு, இப்போ மேபி ஹோம் ஆர்எல்ஸ் ஏதோ டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கொலேட்ரல். அந்த கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் கீழே 10 லேக் வரைக்கும் இருக்குது. இந்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் பாருங்கள். அடுத்த விஷயம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் வந்து 2 லேக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. எப்போனா டிசம்பரில் மாற்றினாங்க. போன டிசம்பரில் 1.6 லேக் இருந்தது 2 லேக்காக மாற்றிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டிக்கு 2 லேக்ஸ், எம்எஸ்எம்இக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் கீழே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிக்கு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு 10 லேக் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிள். இந்த இன்ஃபோ மட்டும்தான் அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இது நம்ம லோன் டு வேல்யூ ரேஷியோ கேப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்பிஐ ரிப்போர்ட் சீரிஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாங்குகிற லோன் அமௌண்ட் வந்து 2.5 லேக்ஸ், மேக்ஸிமம் 2.5 லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா உங்களோட லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 85%. என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் லோன் வாங்குறீங்க. சரி, 2 லட்சம் வேணாம், 1 லட்சம் சிம்பிள். 1 லட்சம் லோன் வாங்குறீங்க. ஓகேங்களா? அப்போது இதுக்கு எவ்வளோ, இப்போ ஒரு கோல்டை போய் ப்ளட்ஜ் பண்ணுறீங்க மக்களே, கோல்டோட வேல்யூ வந்து 1 லேக். ஓகேங்களா? லோன் கேட்குறீங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் 85,000 தான் லோனாக தருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேங்க் கொடுக்கறது. ஆனால் அதோட ஒரிஜினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 லேக். அதாவது ஒரிஜினல் வேல்யூ இது அசட்டோட அந்த கோல்டோட ஒரிஜினல் வேல்யூ. ஆனால் பேங்க் கொடுக்குற வேல்யூ வந்து 85,000.
அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. நீங்கள் கொடுக்குற அந்த பர்டிகுலர் கமாடிட்டி, ஐ மீன் அந்த கோல்டு இருக்குல்ல, அதோட ஒரிஜினல் வேல்யூக்கு எவ்வளோ லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. இது ஏன் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, அது ரிஸ்க் வந்து சப்போஸ் லோன் ரீபேமெண்ட் பண்ணலனாலோ இந்த மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி அந்த லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 85%. நீங்கள் கொடுக்குற அசட்டோட 85% வேல்யூ தான் உங்கள் லோனாக கொடுப்பாங்க. இன்கேஸ் 2.5லேருந்து 5 lakhs இந்த கேப்புக்குள்ளே லோன் வாங்குறீங்கன்னா 80% அந்த அசட்டில் 80% அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. லோன் அமௌண்ட் வந்து 5 lakhsக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 75%. ஓகேவா? அதாவது அதிகமான 5 lakhs மேலே 10 lakh 25 lakh 20 lakhs அந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 75% அந்த பர்டிகுலர் அசட்டோட லோன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, லோன் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. புரிஞ்சுதா? அடுத்து இப்போ இதில் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு பார்த்தோம்ல, அதை பார்த்துருவோம். அது இந்த ஸ்கீம் பற்றி பார்த்தீங்கன்னா அதில் அதை பற்றி பேசியிருக்காங்க, எக்ஸாம்ஸில் இதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இது என்னென்னா, ஜென்ரலாக இந்த நேம்லேயே இருக்குது. இப்போது நம்ம ரூரல் சைடு எடுத்துங்க, ரூரல் சைடு இருக்கும், ரூரல் சைடில் மேக்ஸிமம் ஒர்க் இதெல்லாம் ஃபார்மிங் செக்டரில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார்மிங் செக்டர், நான் ஃபார்மிங் செக்டர் வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் இருக்காது. சரி, நான் ஃபார்மிங் செக்டரில் ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு தேவையான ஸ்கில்லிங் வேணும், ஃபஸ்ட்டு ஸ்கில் வேணும். சரி, ஸ்கில் இருக்குது, நான் ஒரு கம்பெனி என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நானே ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஃபண்ட் இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த விஷயத்துக்காக தான் கவர்மெண்ட் வராங்க. அதாவது ரூரல் சைடையும் சரி அர்பன் சைடும் சரி ஸ்கில் இருக்கும் ஆர் ஸ்கில் இல்லாமல் இருக்கும். முதல்ல ஸ்கில் இது பண்ணிடணும். ஓனாக ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, அதுக்கான ஃபண்டிங் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரூரல்லையும் சரி அர்பன்லையும் சரி ஓனாக ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? அது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து ஓனாக க்ரியேட் பண்ண போகிறாங்க. இப்போது இதில் இப்போ நீங்கள் காதி வில்லேஜஸ்லாம் பார்க்குறீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஆர்டிஷன்ஸ் ப்ராடக்ட்லாம் விற்பாங்க. இப்போ ரூரலில் நிறைய ஆர்டிஷன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களே ஓனாக ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2008 லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்கீம் வந்து மெர்ஜ் பண்ணி தான் பண்ணாங்க. அது என்ன 2 ஸ்கீம்னா, பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. ஓகேங்களா? அந்த ரோஜ்கர் யோஜனா, அந்த யோஜனா பற்றி இப்போ கேட்க மாட்டாங்க, பட் மெர்ஜ் பண்ணதால நம்ம இந்த நேம் பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், இது 2த்தையும் மெர்ஜ் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமுக்கான நோடல் மினிஸ்ட்ரினா யார், இதுக்கான டாப் லெவல் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி, அவங்க தான். ஜித்தன் ராம் மன்ஜி அவர் தான் இப்போ கரண்ட் மினிஸ்டர். ஓகேங்களா? அவர் தான் நோடல் மினிஸ்ட்ரி. இம்ப்ளிமெண்டிங் நோடல் இருக்காங்க. இது அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா 2 லெவல் இருக்குது. நேஷனல் லெவலில் இருக்குது, ஐ மீன் இந்தியா லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார், ஸ்டேட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார். நேஷனல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன்ஸ். ஓகேவா? ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் டைரக்டரேட்ஸு, ஸ்டேட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு இருக்கும், டைரக்டரேட்ஸ் இருப்பாங்க, போர்டு இருப்பாங்க, அவங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் லெவலில். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் அண்ட் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது என்ன டைப் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா இந்த ஸ்கீமுக்கு ஒரு 100 rupees வருதுன்னா 100 rupeesமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரும். ஓகேவா? சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீமுக்கு ஒரு 100 rupees வருதுன்னா இதில் ஒரு 90% சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 10%. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரித்து தருவாங்க. அது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 100%னா 100%மே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகே, இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் டென்யூர் எது வரைக்கும் இந்த ஸ்கீம் ரன் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் முடிகிற வரைக்கும். இப்போ கரண்ட்டாக 15th ஃபினான்ஸ் கமிஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 26 முடியுது. அது வரைக்குமே இந்த ஸ்கீமோட டென்யூர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ க்ரோர் அலோகேட் பண்ணிங்கன்னா 13,555 crore. ஓகேவா? 554 crore. ஓகேவா? இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் முடிகிற வரைக்கும் தான் ஸ்கீம் இருக்க போது, அது வரைக்கும் இவ்வளோ ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டார்கெட், இந்த ஸ்கீம் வழியாக என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா 4 லட்சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ண போகிறாங்க. மைக்ரோவில் மட்டுமே, எம்எஸ்எம்இல மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்னு இருக்குது. அதில் மைக்ரோவில் மட்டுமே 4 லட்சம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டார்கெட். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், இப்போ ஒரு என்டர்பிரைஸ் ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி வருதுன்னா அது கீழே நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை செய்வாங்கல்ல,
அது மாதிரி 30 lakh எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதேமாரி அடிஷ்னலாக ஒரு 100 யூனிட்ஸ் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற எய்மும் வைக்கிறாங்க. ஓகேவா, சிம்பிள். அடுத்து என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இந்த ஸ்கீம்ஸ்க்கு அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூரல்லையும் சரி, ரூரல் ஆஸ் வெல் அஸ் அர்பன் எல்லா ஏரியாலையும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும். புதிய புதிய கம்பெனிஸ், ப்ராஜெக்ட்ஸ், மைக்ரோ என்டர்பிரைஸ்லாம் வரணும். அதான் ஃபர்ஸ்ட் எய்ம். ஓகேங்களா. ரூரல்லையும் சரி, அர்பன்லையும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது வரணும். மக்கள் அவங்களாவே ஓன் என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷியன்ஸ் இருப்பாங்களே, இந்த பழைய கலை செய்கிற, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செய்கிற ஆர்டிஷியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு அதை ஒரு வெஞ்சராக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதை ப்ரமோட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகும்ல. அதுக்குமே இது ஐடியாலஜிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் வழியாக. ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷியன்ஸை ரூரல்லையும் சரி, அர்பன்லையும் சரி, அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கல்ல, அதாவது அந்த பர்டிகுலர் இப்போ புல்லாங்குழல் செய்கிறாங்க அப்படின்னா அதை பிராண்டிங் பண்ணியோ அதை ப்ரமோட் பண்ணியோ அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றலாம். ஓகேங்களா. அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி தராங்க. ஓகேங்களா. அடுத்து சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட் கரண்ட்டாக இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு வெஞ்சர் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த வெஞ்சரால் சொசைட்டிக்கும் சரி, என்வரான்மெண்ட்டுக்கும் சரி, எந்த விதத்தில் அது எஃபெக்ட் ஆக போகுது, என்வரான்மெண்ட்டில் பாதிக்க, அந்த என்வரான்மெண்ட்டை அது எஃபெக்ட் பண்ணக்கூடாது, என்வரான்மெண்ட்டு நல்லதே இருக்கணும். அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. அந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறாங்க. செக்மெண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஆர்டிஷியன்ஸ். ஓகேங்களா. ஆர்டிஷியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷியன்ஸ், ரூரல் ஆர்டிஷியன்ஸ் இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி அவங்க பொருளாக செஞ்சுட்டு இருப்பாங்க, பட் பெருசாக ப்ரமோட் ஆகாது. ஓகேங்களா. அப்போது அவங்களாம் இந்த ஸ்கீம்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் எப்படி ப்ரமோட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டை எப்படி சேல் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால இந்த ஸ்கீம் ப்ரமோட் ஆகும். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபேம் ஆகும், அந்த ப்ராடக்ட்டை மக்கள் வாங்குவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் மாறும். ஓகேவா. அடுத்து டு இன்க்ரீஸ் அவங்களோட இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஆர்டிஷியன்ஸ் கான்ட்ரிபியூட் இன்க்ரீஸ் அ க்ரோத் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், ரூரல்லையும் சரி, அர்பன்லையும் சரி. அதனால அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து யார் எலிஜிபிள், அடுத்த விஷயம் எலிஜிபிலிட்டி யார், இந்த ஸ்கீம்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர் இருக்காங்கல்ல, அவங்களும் இது எலிஜிபிள். அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்ப்போம். அவங்களுக்கு மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். அடுத்து அவங்களுக்கு இன்கம் சீலிங்லாம் கிடையாது, இவ்வளோ வாங்கினா தான் நீங்கள் இன்கம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. 18 இயர்ஸ் இருக்கணும். 2 விஷயம் இருக்குது, அவங்க என்ன மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஒன்று மேனுஃபேக்சரிங் செக்டர், இன்னொன்று பிஸ்னஸ், மேபி சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டரில் பண்ணுறாங்கன்னா மினிமம் 8வது படிச்சிருக்கணும். ஓகேங்களா. 8 படிச்சிருக்கணும். 5 lakh சர்வீஸ் செக்டருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. 5 lakhs சர்வீஸ் செக்டருக்கு அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ண ப்ராஜெக்ட் 5 lakhக்கு மேலேயாவது இருக்கணும். ரொம்ப கம்மியான ப்ராஜெக்ட் பண்ண அவங்க பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஒர்த்து இயர்லி டர்ன் ஓவர் இருக்கும்ல, இதெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், மினிமம் 5 லட்சமாவது இருக்கணும் சர்வீஸ் செக்டருக்கு. சப்போஸ் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கும் 10 லட்சமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு இந்த ஃபண்டிங்கே கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஓகேவா. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் சப்சிடி அவைல் பண்ணியிருந்தா அவங்க எலிஜிபிள் கிடையாது, ஸ்கீமில் என்ரோல் ஆக முடியாது, அந்த சப்சிடி முடிகிற வரைக்கும் எலிஜிபிள் ஆக முடியாது. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் யார் பண்ணலையோ அந்த ப்ராஜெக்ட்டும் கிடையாது. ப்ராஜெக்ட் வித்தவுட் கேபிட்டல் எக்ஸ்பெண்ட் நாட் எலிஜிபிள். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் ஏபிசின்னு, அதுக்கு ஒரு பில்டிங் வேணும்ல, அந்த பில்டிங்லாம் நான் வாங்கி வச்சிருக்கணும், அரல்ஸ் பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்கணும். அப்புறம் தான் கவர்மெண்ட் உள்ளே காசுலாம் கொடுத்து மற்ற விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட அந்த அசட்டே இல்லை, பில்டிங் வாங்குறதுக்கும் காசுலாம் தர மாட்டாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம தான் பண்ணணும். வித்தவுட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வித் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு உங்களோட அசட் கிரியேஷன், உங்களோட அசட்டை கிரியேட் பண்ணணும். ஒரு கம்பெனின்றப்போ அவங்களுக்கு பில்டிங் இருக்கணும், அவங்களுக்கான எப்படி சொல்றது, ஜென்ரலாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா பெரிய பெரிய ரோட்வேஸ் போடுறது, போர்ட்ஸ் கட்டுறது, அப்புறம் பெரிய பெரிய குடோன்ஸ் கட்டுறது, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கட்டுறது, இதெல்லாம் தான் அசட்டு. கவர்மெண்ட்டுக்கு அசட்டை கிரியேட் பண்ணுறது, அதுவே வருமானம் வரும்ல. அதே மாதிரி ஒரு கம்பெனின்றப்போ அவங்களுக்கு ஒரு பில்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பில்டிங்ஸே இல்லை, அந்த பில்டிங்ஸாவது அட்லீஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராவது அந்த இண்டிவிஜுவல் பண்ணணும். அது பண்ணாதவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து சம் கேசஸில் ட்ரேடிங் சம்மந்தமானதோ டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி சம்மந்தமான ப்ராஜெக்ட்டுக்கும் பர்மிட் பண்ணுறாங்க. மேலே என்ன பார்த்தோம், பிஸ்னஸ், சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சர் செக்டர் மட்டும் பார்த்தோம். ட்ரேடிங்மே சில கேசஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு தான் இந்த ஸ்கீம் வழியாக ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா.
அடுத்து சரி ஓகே, ஆல்ரெடி நான் லோன் வாங்கிட்டேன். பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமு, அந்த அப்புறம் முத்ரா ஸ்கீமு, அப்புறம் இந்த ஸ்கீமை மெர்ச் பண்ணாங்கன்னு சொன்னால மேலே 2 ஸ்கீமை மெர்ச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரீப் ஸ்கீம், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். இது வழியாக நான் சப்சிடி வாங்கியிருக்கேன் அப்படின்றப்போ அந்த சப்சிடி வந்து நீங்கள் பே பண்ணிட்டா பிறகு தான் நீங்கள் வந்து நியூவாக அப்கிரேட் பண்ண முடியும். அப்கிரேடுக்கு சொல்கிறாங்க, அடிஷ்னல் லோன் வாங்குறது அது மாதிரி. ஓகேவா? அந்த லாக்கிங் பீரியட் வந்து 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் முன்னாடி வாங்கினா அந்த சப்சிடி கிளைம் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அப்புறம் லோனும் வாங்கியிருப்பீங்க பேங்க்லேருந்து, அதை ரீபேமெண்ட் பண்ணிடணும். ரீபேமெண்ட் பண்ணால் தான் அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக அதே பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் வழியாக நியூ லோன் வாங்குறதுக்கோ நீங்கள் எலிஜிபிள். அதுதான் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லோன் ஹாஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல்லி ரீபேட் இன் ஸ்டிப்புலேட்டட் டைம். அந்த டைமுக்குள்ள நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் அடிஷ்னல் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத அடிஷ்னல் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் லோன் வாங்க முடியும். ஓகேங்களா? லோன், அந்த மார்ஜின், சப்சிடி எல்லாமே. ஓகேவா? அடுத்த விஷயம், மார்ஜின் ஆஃப் மணி. அது என்ன மார்ஜின் ஆஃப் மணி அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு 50 ரூபா வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். மிச்சம் 50 ரூபா இருக்குல்ல, அந்த 50 ரூபாவில் வந்து நீங்கள் ஒரு 5 ரூபா நீங்கள் போடுவீங்க. மிச்சம் 45 ரூபா இருக்குல்ல, அந்த 45 ரூபா பேங்க் இருந்து லோன் வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? இந்த 50 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்து மார்ஜின் ஆஃப் மணி, சப்சிடி. கவர்மெண்ட் கொடுக்குற மானியம். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் தருவாங்க, ஸ்டார்ட் பண்ணுறப்போ தருவாங்க. ஓகேங்களா? அடிஷ்னலாக நீங்கள் வாங்குறது எல்லாமே லோன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஒரு நியூ என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மார்ஜின் ஆஃப் மணி வந்து தருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஓகேவா? அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணாங்கன்னா 100 crore. அவங்களோட அந்த டோட்டல் ஃபண்டிங்கில் இருக்குல்ல, அதுலேருந்து 100 crore தனியாக எடுத்து அலோகேட் பண்ணிடுவாங்க இந்த மார்ஜின் ஆஃப் மணிக்கு மட்டுமே. ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் இயர் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா 5% வந்து இந்த மார்ஜின் ஆஃப் மணிக்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு இப்போ 1000 கோடி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 5% வந்து இந்த மார்ஜின் ஆஃப் மணிக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க கொடுக்குற சப்சிடிக்கு மட்டுமே அந்த 5% அமௌண்ட் வந்து போயிட்டு இருக்கும். அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து மார்ஜின் ஆஃப் மணி, அந்த சப்சிடி வாங்குறாங்கல்ல, அது ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ? ஜென்ரல் கேட்டகரி மீன்ஸ் ஜென்ரல் கேட்டகரி எம்ப்ளாயி, அந்த கேட்டகரியில் வர பர்சன்ஸ் அவங்க என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ரூரல் ஏரியாவாக இருந்தால் 25%. ஓகேவா? அர்பன் ஏரியாவாக இருந்தால் 15%. ரூரலில் ஏன்னா அவங்களுக்கு ஃபினான்ஸ் நிறைய தேவைப்படுன்றதால ரூரல் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது 10 இதுலேருந்து 10 குறைச்சா 15, அது வந்து அர்பன் ஏரியா. அதுலேருந்து 5 குறைச்சா 10, அது வந்து பெனிஃபிஷியரியே கொடுத்துணும். பெனிஃபிஷியரி நான் தான் ஏபிசி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 5% அந்த ஃபண்டிங் காஸ்ட் நானே. இப்போ அதில் 100 ரூபானா அதில் 5% நான் போடணும். அதில் 25% வந்து ரூரல் ஏரியா வந்தால் 25% வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. மிச்சத்தை லோனாக வாங்கிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து இதுவே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக வரீங்க. ஸ்பெஷல் கேட்டகரினா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், உமன்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட் ஏபிள், நார்த் ஈஸ்ட் ரீஜன். என்இஆர்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னா ஒன்றும் இல்லை மக்களே, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ரொம்ப சரி டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி அவங்களோட வாழ்வாதாரத்துலையும் சரி ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ்லாம் கிரியேட் பண்ணி மற்ற டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த டிஸ்ட்ரிக்ட் நிலைநிறுத்துவாங்க. கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 120 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க 2 வருஷம் முன்னாடி. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் பெருசாக வளர்ச்சி இருக்காது, அங்கே பெருசாக வருமானமும் இருக்காது, தொழில் செய்யறதுக்கு தான் ஆப்ஷனும் இருக்காது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி. அடுத்து ஹில்லு, மலைப்பகுதி, ப்ராடர் ஏரியாஸ், எல்லை பகுதியில் வரீங்க அப்படின்னா அவங்களாம் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரியில் பாருங்கள், நீங்கள் வந்து 35% ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து ரூரல் ஏரியாஸ், ஸ்பெஷல் கேட்டகரியிலே ரூரல் ஏரியாவில் இருக்கீங்கன்னா 35%, ஸ்பெஷல் கேட்டகரியில் அர்பன் ஏரியாஸ் இருக்கீங்கன்னா 25%. இப்போ நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன்லேயே வந்து ரூரல் அர்பன் இருக்கும்ல, சிலது வந்து கொஞ்சம் அர்பனைஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி அர்பன் ஏரியாவில் 25%. அடுத்து பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் சேம் தான், இங்கே 5% வந்து பெனிஃபிஷியரியே கொடுத்துரும். ஓகேவா? அடுத்து மேக்ஸிமம் சப்சிடி எவ்வளோ தர முடியும், அந்த மேக்ஸிமம் மார்ஜின் ஆஃப் மணி ப்ராஜெக்ட் காஸ்ட் அட்மிசபிள் ஃபார் மார்ஜின் மணி, அந்த சப்சிடி கவர்மெண்ட் தராங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மேனுஃபேக்சரிங் செக்டர் எந்த கேசஸ்லையும் 50 லட்சத்துக்கு மேலே தர மாட்டாங்க. இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் மேலே பார்த்தோம், மார்ஜின் மணி வந்து ரூரல் ஏரியாஸில் 25%, அர்பன் ஏரியாஸில் 15%, பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் 10%. ஸ்பெஷல் கேட்டகரியாக வந்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் 35%, அர்பன் ஏரியாவில் 25%, பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் 5% தான். ஆனால் இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம், மணி வைஸ் பார்க்குறப்போ அவங்க 50 lakh தருவாங்க மேனுஃபேக்சராக இருந்தால், சர்வீஸ் மற்ற கேட்டகரி செக்டராக இருந்தால் 20 lakh தருவாங்க. ஓகேவா?
மிச்சத்தை வந்து கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து நீங்கள் லோனாக வாங்கிக்கலாம். ஆனால் வித்தவுட் எனி கவர்மெண்ட் சப்சிடி. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் மணி கொடுத்துட்டாங்க. திருப்பி பேங்க்ல போய் லோன் வாங்குறப்போ நீங்கள் சப்சிடிலாம் தர மாட்டாங்க. அந்த பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க்ல போய் லோன் அவைல் பண்ணிக்கலாம், லோன் தருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து செகண்ட் லோன், அடிஷ்னலாக லோன் வாங்க போறீங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா எல்லா கேட்டகரிஸுமே வாங்கிக்கலாம். அதில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த ரேட் ஆஃப் சப்சிடி. செகண்ட் லோனுக்கு ரேட் சப்சிடி சொல்கிறாங்க. நார்மல் கேட்டகரி, நார்மல் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா 15%. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இது வந்து அடிஷனல் லோனுக்கு சொல்றேன். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல 20% மக்கள், ஹில் ஸ்டேட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல 20%. பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் வந்து 10%. அடிஷனல் லோன்ல பாத்தீங்கன்னா 15% ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும் நார்மல் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா, 20% வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல. அப்புறம் அந்த பெனிஃபிஷியரி இப்போ நான் தான் ஸ்டார்ட் பண்றேன்னா நானே 10% நானே போட்டுக்கிறேன். ப்ராஜெக்ட் காஸ்ட்ல 10% நானே போட்டு மிச்சத்தை லோனா வாங்கிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் தருவாங்க அப்கிரேடேஷனுக்கு அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் இருந்தால் 1 crore. ஓகேங்களா? லைக் மேக்ஸிமம் சப்சிடி எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 lakh ஃபார் ஜென்ரல் ஸ்டேட்ஸ். ஐ மீன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ஹில்லி ஸ்டேட்ஸ் தனி, அவங்களுக்கு வந்து 20 lakh தராங்க. ஜென்ரல் ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு 15 lakh தராங்க. ஓகேவா மக்களே? அடுத்து பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர். இது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓகேவா? இது மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு சொன்னது சப்சிடி. அடிஷனல் லோன் வாங்குறப்ப சப்சிடி தருவாங்கல்ல, அந்த அமௌண்ட். இதுவே பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர், அதில் நீங்கள் அடிஷனல் லோன் வாங்குறீங்க, சப்சிடி எவ்வளோனா 25 lakhs. ஓகேவா? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வந்து 5 lakhs தருவாங்க. நார்மல் ஸ்டேட்டாக இருந்தால் 3.75 lakhs. ஓகேங்களா? அந்த 25 lakhsன்றது அந்த அடிஷனலாக வாங்குற டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, அதில் 3.5 lakhs வந்து கவர்மெண்டே சப்சிடி கொடுத்துரும். அதுக்கப்புறம் மிச்சம் நீங்கள் ஒரு 5% இது நீங்கள் பே பண்ணணும். மிச்சத்தை வந்து லோனாக வாங்கிக்கலாம். புரியுதா? மார்ஜின் அமௌண்ட் மக்களே, உங்களோட கான்ட்ரிபியூஷன், மிச்சத்தை லோன். 3 விஷயம் இருக்கு இதில். ஓகேவா? அடுத்த விஷயம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும்ல, அதுதான் சொல்கிறாங்க. அது ஆன்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 5 lakhs அப் டு 5 lakhs தான் அப்படின்னா, மேக்ஸிமம் 5 lakhs தான் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் 5 days வந்து ட்ரைனிங் மினிமம் கொடுப்பாங்க. இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 5 lakhsக்கு மேலே இருக்குது. 5 lakhsக்கு மேலே இருக்குன்னா 10 days. ஓகேங்களா? 5 lakhs மேலே எவ்வளோ இருந்தாலுமே 10 days தான். இப்போ 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு ட்ரைனிங் தேவையில்லை. நோ இடிபி ட்ரைனிங், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ட்ரைனிங். ஓகேங்களா? அதாவது அந்த நியூ வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் ட்ரைனிங், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், லைக் என்னென்ன எம்ப்ளாயிஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணணும், உங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அந்த விஷயம்லாம் சொல்லி தருவாங்க. ஓகேவா? புரியுதா? இந்த விஷயம் தான் நம்ம இந்த பிடிஎஃப்ல பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய் ஜென்ரேஷனுக்கு கூட 10 lakhs, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆர்பிஐ என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் காஸ்டிங் அப் டு 10 lakhs under Prime Minister Employment Generation Program loans are free from collateral security. உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 10 lakhs, நீங்கள் பேங்க் கிட்ட போய் மார்ஜின் ஆஃப் மணி வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும் கொஞ்சம். ஓகேங்களா? அடுத்து உங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷன், மிச்சத்தை லோன் வாங்குவீங்க. மொத்தமே சேர்த்து 10 lakh தான் அப்படின்றப்போ இதுக்கு கொலேட்ரலே தேவையில்லை. இந்த மாதிரி லோன்ஸ்க்கு கொலேட்ரல் தேவையில்லை. சப்போஸ் 10 lakh மேலே நீங்கள் கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொலேட்ரலாக வச்சு தான் லோன் வாங்க முடியும். ஓகேங்களா? அந்த விஷயம் தான். ஓகே, அடுத்து வந்து கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அப்படின்னா ஒரு எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க மக்களே, பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கி பிஸ்னஸ், அந்த லோன் ரீபேமெண்ட் வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா அதுக்கு யார் பேக் பண்ணுறதுனா கவர்மெண்ட் பேங்க் பண்ணுறாங்க. அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் கிரெடிட் கேரண்டி பண்ணுறாங்க. யார்? ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அந்த மாதிரி எம்எஸ்எம்இ வாங்குற லோனுக்கு கவர்மெண்ட் பேக் பண்ணுற ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? அதில் வந்து 2 crore வரைக்கும் இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இது வழியாக நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேக் பண்ணுறாங்க கவர்மெண்ட். புரிஞ்சுதா மக்களே? இதில் வந்து இந்த நியூஸ் எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிக்காக நீங்கள் லோன் வாங்குறீங்க, உங்களோட லோன் அமௌண்ட் வந்து 2 லட்சம் தான் அப்படின்னா நீங்கள் அது கோல்டை வந்து பிளட்ஜாக பண்ண தேவையில்லை. கோல்டை போய் வாலண்டரியாக பிளட்ஜ் பண்ணாலும் அது பேங்க் வாங்க வேணாம். ஏன்னா அந்த கொலேட்ரல் ஃப்ரீ லிமிட் இருக்குல்ல, அதிலே லோன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் இதுதான் இந்த நியூஸ். ஓகேவா? அடுத்துல பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம், அது வழியாக நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கொலேட்ரல் இல்லாமல் லோன் தராங்க. ஓகேங்களா? அந்த விஷயம், அந்த ஸ்கீமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா?
இது எங்கே வந்துருந்துச்சு, எந்த ரிப்போர்ட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஆர்பிஐ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஆர்பிஐ வெப்சைட்டில் ரீசெண்டாக வந்த மக்களுக்கு நெட் இல்லை, ஆர்பிஐ வெப்சைட்டில் ரீசெண்டாக வந்த ஸ்கீம்ஸ், அந்த அப்டேட்ஸ் வந்து 3வது ஸ்கீம்ஸாக இருக்கும். ஓகேங்களா, 3வது பிடிஎஃபாக இருக்கும். அந்த நியூஸ் தான் இது. நன்றி மக்களே.